லூக்கா 10வது அதிகாரம் 38 42 வரைக்கும். இந்த சின்ன பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நல்ல டைம் இருக்குது, அதனால் இந்த பகுதிக்கு இணையான இன்னொரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 பகுதிகளை பார்க்க போகிறோம். நான் சொல்லிடுறேன், ஒரு வாத்தியார் சிலபஸை சொல்லிட்டா தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெளிவார், ஓ இதை தான் சொல்ல போகிறாருன்னு. சரியா? அதனால் மறைமுகமாலாம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம 2 பகுதிகளை பார்க்க போகிறோம். முதல் பகுதி நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், வாக்கு பண்ணியிருந்தேன், அடுத்த முறை ஆண்டவர் கதவை திறந்தாருன்னா 2 பகுதியில் நம்ம ஒரு சம்பவம் தான் பார்த்தோம். என்ன சம்பவம் பார்த்தோம்? நல்ல சமாரியன்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது, எந்த பிரிவினையும் பார்க்கக்கூடாது. சரிங்களா? யாருக்காவது தேவை இருந்ததுன்னா அந்த தேவையை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்? உதவி செய்யறதுக்கு பல உதவிகள் செய்யலாம். நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யலாம். எல்லாருமே பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜெபம் பண்ணலாம், ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் அவன் செஞ்ச 5-6 காரியத்தை பார்த்தோம். சரியா? ஸோ முதல்ல மனசு இறங்கினது மாத்திரம் இல்லை, நடைமுறையில் என்ன பண்ணான்? அவன் கிட்டக்க போனான். அதான் முக்கியம். முதல்ல பீப்புளுக்கு பக்கத்தில் போங்க. அந்த ஜாதி இந்த ஜாதி இவங்க அப்படிலாம் சொல்லி தயவு செய்தலாம். இந்த பாகுபாடு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. உங்கள் ரட்சிப்பு முழுமையாலன்னு சொல்லுவேன். உங்கள் அபிஷேகம்லாம் சும்மா, எந்த பிரிவினையும் பார்க்கக்கூடாது. சரியா? முதல்ல அவன் கிட்டக்க போகிறான், அவன் கிட்ட போயின்னு போகிறோம். நீங்கள் இயேசுவோட ஊழியத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அடிக்கடி வரும், ஜீசஸ் வென்ட் நியர், அவர்களுக்கு பக்கத்தில் போனாருன்னு சொல்லி. சரியா? ஸோ யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு மனசில் பாரங்களையும் கஷ்டங்களையும் வச்சுட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளும் இன்னும் வச்சுட்டே உட்காந்துருக்கோம் சர்ச்சில் வந்துக்கிட்டு. வெளியே நிறைய பேர் இருக்காங்க. கிட்டக்க போய் கேட்டிங்கன்னா போதும், அப்படி புலம்புவாங்க. கிட்டக்க போகிறான், காயங்களை நான் என்ன பண்ணுறான்? கட்டுறான், நர்ஸாக மாறுறான். சரிங்களா? ஹி பிகேம் a மேல் நர்ஸ்ன்னு பார்த்தோம். கிட்டக்க போய் காயங்களை கட்டுறான், தாங்கிட்ட இருக்கிற எண்ணெயெல்லாம் கொடுக்கணும். சரியா? அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா பெருகாது, கொடுத்தாதான் பெருகும். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான்னு வரணும். ஸோ அதுக்கப்புறம் என்னவா மாறுறான்? டிரைவராக மாறுறான். சரியா? அவனுடைய வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறான். ஏதாவது ஒரு ரோலை செய்யணும். நான் என் வண்டியை தரமாட்டேன். சில ஆள் இருக்குது, வண்டியை வச்சுட்டு என்ன பரலவமாக போகிறேன், சும்மா அதை தரமாட்டேன் இதை தரமாட்டேன். எதுவையும் ஏதாவது ஒரு தேவைன்னா யாக்கோபு சொல்கிறாரா, நன்மை செய் அறிந்திருந்தும் அதை செய்யலைன்னா, நீங்கள் செஞ்சாதான் பாவம் இல்லை, செய்யலைன்னா பாவம். புரியுதுங்களாண்ணே? நன்மை செய்ய அறிந்திருந்து அதை செய்யலைன்னா பாவங்கிற. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏதாவது தப்பு செஞ்சாதான் பாவம்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நன்மை செய்யாமல் இருக்கிறது பாவம். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் என்ன பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். சொல்கிறது புரியுதா? நான் பொறுமையாக தான் போகிறேன், மெதுவாக போகிறேன். போன காரியத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போகிறேன். சரியா? போன தடவை பார்த்ததை ரிப்பீட் பண்ணிடுறேன். நர்ஸாக மாறுறான், டிரைவராக மாறுறான், அப்புறம் என்ன பண்ணுறான்? சத்திரத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறான்? கேட்டிங்களா? ஞாபகம் இருக்கா? ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. சத்திரத்துக்கு கூட்டு போய் என்ன பண்ணுறான்? அவனை பராமரிக்கிறானா? கேர்டேக்கர்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். ஒரு இடத்த பார்த்துக்கிறவருக்கு பேர் என்னது? கேர்டேக்கர். கேர்னா அக்கறை கொடுத்து பார்த்துக்கிறார். சில நேரங்களில் கேர்டேக்கர் ரொம்ப சந்தோஷம் ஐயாவை பார்க்கும்போது. உண்மையாக சொல்கிறேன், நான் பெருமைக்காலாம் சொல்லலை, இவர் என்னை திருப்பி கூப்பிடணும். இப்படிப்பட்ட போதகரை பார்க்கறது ரொம்ப அரிது. வயசானவங்க, கஷ்டப்படுறவங்க இடம் கொடுத்து அவங்கள பராமரிக்கிறது ஒரு சவால் தான். கேர்டேக்கிங் ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஆவி. அது நம்முடைய சபையில் போதகர் குடும்பத்துக்கு உங்களுக்கெல்லாம் இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ கேர்டேக்கராக மாறினா அப்புறம் என்ன பண்ணான்? பர்ஸ் எடுத்தானா இல்லையா? காசு எடுத்தானா? எவ்வளோ கொடுத்தான்? அங்கே 2 காசுன்னு போட்டிருக்கு, நல்ல பணம் தான் அது. சரியா? ஸோ பணம் எடுத்து கொடுக்குறான். சரியா? ஸோ கிவராக மாறுறான், பணம் கொடுக்குறான். இன்னும் ஒன்று சொல்கிறான், என்னது? இப்போதைக்கு இதை வச்சுக்க, திருப்பியும் ஏதாவது செலவழிச்சா நான் தரேங்கிறான். ஃப்யூச்சரையும் பொறுப்பெடுத்துக்கிறான். இதுதான் உண்மை. அப்பாடா சாமி தப்பிச்சோம்டா, இனிமே இவங்க பக்கமே போகக்கூடாதுறான், இதோட ஒளிஞ்சுதுடான்னு சொல்லக்கூடாது. நம்ம கடவுள் இல்லை, ஆனால் மனிதர்களாக இருந்து, சரியா, கடவுள்கிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறத பகிர்ந்து கொடுக்கணும். நம்மளுடைய அறிவு கெட்டினது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம பண்ண முடியாது. நமக்கு அறிவு கெட்டின மாதிரி நமக்கு தெரிந்தவர்களுக்கு பைபிளில் போட்டிருக்கு, முடிந்தால் கூடுமானால் விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்ய கடவும். இங்கேயே இருப்பாங்க. சரியா? நம்ம சபையிலே இருக்கிற விசுவாசிகளுக்கு சின்ன சின்ன உதவி, இல்லை அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுறது. சரியா? ஏதாவது ஒரு உதவி செய்யணும். இப்போ இது முழு வேதாகமத்தை 2ஆக பிரிக்கலான்னு சொன்னேன். ஒன்று லவ் காட், இன்னொன்று லவ் பீப்புள். தேவனை நேசிக்கணும், மனுஷனை நேசிக்கணும். அப்படி தானே போட்டிருக்கு. இப்போ நம்ம மனுஷனை நேசிக்கிறத பார்த்துட்டோம். இன்னைக்கு
தேவனை நேசிக்கிறதுனா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இதோடைய நடைமுறை காரியங்களையும் பார்க்க போறோம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன பண்ண போறோம், 38 42 வரைக்கும் ஆளுக்கு ஒரு வசனம் வாசித்தவங்க திருப்பி வாசிக்க கூடாது. சரியா? யாரு வேணாலும் வாசிக்கலாம். வாசிங்கம்மா. ம் 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 மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். 42 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். 42 அருமையான ஒரு சர்டிபிகேட். அந்த சம்பவத்தோட முடிவு, காரியத்தின் கடைத்தொகை. இயேசுவே அவளுக்கு அருமையான சர்டிபிகேட். யாருக்கு? மார்த்தாளுக்கு கொடுக்குறாரா? மரியாளுக்கு கொடுக்குறார். சரியா? இங்க 2 பெண்களை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்தது எங்க நடந்துச்சு? வெளியே. நான் ஏற்கனவே சொன்னேன், லூக்கா 2 சம்பவங்களை பக்கத்தில் எழுதும்போது எப்படி எழுதுவாரு? அதான் எப்படி எழுதுவாரு, அதுக்கு பேர் தான் கரெக்ட். சின்னவங்க பெரியவங்க, அதுக்கு பேர் என்ன? எதிர்மறையா எழுதுவாரு. ஆணு பெண்ணெல்லாம் தானே இருக்குது, அதெல்லாம் விளக்கம். காமனா ஒரு பேர் கொடுத்தா எதிர்மறை. சரியா? முதல்ல நடந்தது ஆனா வெளியே நடக்குதுன்னு வெளியே அடிச்சு போட்டு போயிடுறாங்க. இது எங்க நடக்குது? வீட்டுக்குள்ள. புரியுதுங்களா? அவுட் சைட், இது இன்சைடு. புரியுதா? அங்க நடக்கிறது ஒரு ஆணுக்கு நடக்குது, இங்க நடக்கிறது ஒரு பெண்ணுக்கு நடக்குது. பாத்தீங்களா? ஸோ அங்க உள்ளவங்க கட்டாயம் திருட வந்து அடிச்சுட்டு போறான்னா அவன் யாரா தான் இருப்பான்? பணக்காரனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏங்க, ஏழைகிட்ட போய் நீங்க ஒண்ணுமே போடலன்னு வச்சிங்களா, போங்க, தெருவில் யாரும் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. வண்டியில் போறவங்களாம் அடி போட்டுட்டு போங்க. 2 வீலரில் போய் என்ன பண்ணுவான்? பின்னாடி உட்காந்துருவான், சல்லுன்னு அடிச்சு போயிட்டே இருப்பான். சென்னையிலலாம் எங்கேயாவது தனியாக மாட்டினீங்கன்னா அவுட்டு. இதுக்குன்னே ரெடியாக இருப்பாங்க. தனியாக போகிற ரோட்லலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவன்கிட்ட பணம் இருந்திருக்கிறதுனால ஒருவேளை பணக்காரனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க மார்த்தாள் மரியாள் பெரிய பணக்காரவங்க இல்லை. சரியா? ஏழை. ஸோ அதனால் பலவிதமான கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. கான்ட்ராஸ்ட், சரியா? முரண்பாடு. இந்த முரண்பாடை இங்கேயும் கொண்டு வர்றாரு. சரி, இங்கே பார்க்கலாம். இப்போ பிரயாணமாக போகிறாரு. கிராமம். சரியா? கிராமத்தில் நடக்குது. பேரெல்லாம் போடுறாரு லூக்கா. மார்த்தாள் என்னும் ஸ்திரீனா சமஸ்கிருத வார்த்தை. சரியா? பெண்ணுன்னு அர்த்தம். ஸ்திரீனா பெண். ஸ்திரீங்கிறது மட்டமான வார்த்தை கிடையாது. சரியா? அருமையான ஒரு கணம் பொருந்திய வார்த்தை தான். ஸோ அதனால ஒரு பெண் இருந்தால் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இப்ப சொல்லுங்க, வீட்டில் ஏத்துக்கிட்டது யாரு? அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஏத்துக்கிட்டது யாருன்னு லூக்கா எழுதுறாரு. மரியாள் எங்க காணும்? ஊனா மரியாளுங்கிறீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. Who accepted or invited Jesus into the house? மார்த்தாள். அதான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப லூக்கா ஒரு பொடி வச்சு எழுதுறாரு. இதை புரிஞ்சுக்கணும். எழுத்தாளர் ஏன் அந்த இடத்துல மார்த்தாளும் மரியாளும் ஏற்றுக்கொண்டாலும் போடலாம்ல? அங்க பாத்தீங்கன்னா மார்த்தாள் தான் ஏத்துக்கிறா. இப்ப சொல்லுங்க, இந்த நெகட்டிவாவே பார்க்க கூடாது. நெகட்டிவ் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு ஆள்கிட்ட கம்ப்ளீட்டா நெகட்டிவ் தான் இருக்குமா? சொல்லுங்க. கணவன் மனைவிலாம் இருக்கீங்க. உங்க கணவன்கிட்ட கம்ப்ளீட்டா கெட்டவரா? இல்ல. உங்க மனைவி கம்ப்ளீட்டா கெட்டவங்களா? இல்ல. யாரு? பாசிட்டிவும் இருக்கும். எங்க எல்லாத்துலேயுமே இருக்குங்க. சவால்களோட தான் வாழணும். கல்யாணம் பண்ற தம்பிகள் தங்கச்சிலாம் இருக்கியா? அப்படியே பெர்ஃபெக்டா யோசிக்காது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆன பிறகுதான் தெரியும். சரியா? ஸோ அதனால நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். இங்க மார்த்தாளுடைய பாசிட்டிவை முதல்ல பார்க்க போறோம். போனோன்னு, ஏங்க உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கங்க, கெஸ்ட், என்ன பண்ணுவீங்க? வாங்க கூப்பிடுவீங்களா? வாங்க உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. என்ன கேட்பீங்க? காஃபி குடிக்கிறீங்களா? இது முடிஞ்ச உடனே டீ போட்டு கொடுப்பாங்க. எனக்கு கேட்கவே வேண்டாம். ஏங்க தமிழ்நாடு எதுக்குங்க ஃபேமஸ்? உபசரிப்பு, விருந்தோம்பல். அருமையான வார்த்தை, ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் இல்லை? ஆனால் இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு இல்லை? இப்போல்லாம் இல்லை. ஆனால் நான் ஊழியத்துக்கு போகிற இடங்கள்லாம் கவனிப்பெல்லாம் நல்லா இருக்கும். விருந்தோம்பல் சொல்லுவாங்க. சில இடங்களில் ரொம்ப அநியாயத்து கவனிப்பாங்க. சரியா? ரைட், ஓகே, குட்.
இப்ப சொல்லுங்க, விருந்தோம்பலுக்கு மார்த்தாள் நல்லவளா சரியானவளா? எக்ஸாக்ட்லி, ஷீ இஸ் அப்ரோப்ரியேட், சரியான நபருங்க. இயேசு வந்தோன்னு என்ன பண்றா? வரவேற்கிறா. அப்புறம் ஏன் மார்த்தால நெகட்டிவா சொல்றீங்க? நெகட்டிவா தான் பார்த்து பழகிட்டீங்க இல்ல? உண்மையை சொல்லுங்க. பிரசங்கத்துல நாம் மார்த்தாள் போல இருக்கக்கூடாது, மரியாள் போல் இருக்க வேண்டும். சும்மா எப்ப பார்த்தாலும் ஒன்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், யாரையாவது பார்த்தோன்னே நெகட்டிவா அவங்கள யோசிக்கிற பழக்கம் வந்துச்சுன்னா ஐ எம் சாரி, உங்களுக்கு நல்ல ஆவி. நம்மளோட பழகிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, முதல்ல குடும்பத்தில் ஆரம்பிக்கட்டும், சபையில் இருக்கிறவங்க சரியா, பார்த்தோன்னே டப்புன்னு ஒரு பிக்சர், ஐயா அவங்க இல்லைங்க. தயவு செய்து இப்படி நெகட்டிவா பார்க்காதீங்க. இந்த கற்றுக் கொடுக்குற பாடம் லூக்கா என்ன தெரியுமா? முதல்ல மார்த்தாள் தான் அவரை ஏற்றுக்கொண்டார். கட்டாயம் கூப்பிட்டுருப்பா, வாங்க ஜீசஸ் வந்தது ரொம்ப சந்தோஷம், எனக்கு தலையும் கமான் காலும் ஓடல. ஏங்க யார் வந்திருக்காங்க? ஜீசஸ்ங்க. வாங்க, எக்ஸைட் ஆயிருப்பா, கட்டாயம் எக்ஸைட் ஆயிருப்பா சரியா. ஏன்னா டெய்லி வருவாரா? இல்ல, எப்பயாவது கிராஸ் பண்ணும்போது வருவார். அந்த குடும்பத்தை வேற நேசிக்கிறவர். உங்களுக்கு தெரியும் மார்த்தாள் மரியாள் குடும்பத்தை. உங்களுக்கு நேசிக்கிறவங்க உங்களை வீட்டுக்கு வந்து அப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும்ல. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்வீங்க. உண்மையா சொல்றேங்க, நான் ஒரு ஆஸ்பெக்டிவ்ல மார்த்தாளை பார்க்கும்போது, யாரு கிச்சன்ல இருக்கா? பேசுங்க. கிச்சன் மேடம் பேசுங்க மேடம். கிச்சன்ல யார் இருக்கா? கிச்சன் மினிஸ்ட்ரி வேணுமா வேணாமா? கிச்சன் மினிஸ்ட்ரி இல்லைன்னா அவ்வளோதான் நீங்க. ஆமா, வெளியே தான் இருக்கிறதே இருக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணும். என்னதான் வெளியே சாப்பிட்டாலும் உண்மையை சொல்லுங்க. முடிங்க பார்க்கலாம். என் மைண்ட் வாய்ஸை வசிங்க. அந்த சாதம் பண்ணாலும் அதில் தண்ணி ஊற்றி மோரை போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகா கடிச்சிட்டு சாப்பிட்ற சுகம் வராது. பழைய சாதம் என்னதான் பிரியாணியாக இருந்தாலும் சரி. இது எனக்கு பிடிச்சது, உங்களுக்கு என்னன்னு தெரியல. என் பையனுக்கும் பிடிச்சது அதான். எதுவுமே இல்லைனாலும் அதான் பண்ணுவோம், ரொம்ப பிடிக்கும். எனிவே கம் பேக். அவதாங்க கிச்சனில் இருக்கா. இப்போ சொல்லுங்க, கிச்சனுக்கு எதுக்கு போனா? அவளுக்காக போனாளா? கொஞ்சம் மார்த்தாள முதல்ல பார்த்தோம். இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் இப்படி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அது நடந்ததா இல்லையா? நானா இட்டு கட்டுறேனா? சொல்லுங்க. ஏங்க நம்ம படிக்கிற பார்க்குற விதம் தாங்க முக்கியம். ஆனால் அவள்கிட்ட குறை இல்லாமல் இல்லை, மார்த்தாள்கிட்ட குறை இல்லாமல் இல்லை சரிங்களா. பை மரியாள்கிட்டையும் என்ன இருந்துச்சு. இங்க பாருங்க, இந்த வாலிபர் கூட்டத்தில் நான் பாஸ்டர் ஒன்னா யோசேப்பை பத்தி பேசுவாங்க, கவனிச்சிங்களா? தானி. ஏங்க இந்த 2 பேர் தான் இருக்காங்களா? வேற யாரும் இல்லையா? இன்னொன்னு சொல்லிட்டான், யோசேப்பு கோச்சிக்காதீங்க பர்ஃபெக்டோ, தானியேல் ரொம்ப பர்ஃபெக்டோ. அவங்கள குறித்ததான காரியங்கள் நம்மளுக்கு அப்படி வெற்றிகரமா போட்டிருக்கு. ஆனா அவங்களும் யாரு தான்? பாடுள்ள மனுஷங்க தான். ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் வாரான், ஆண்டவரை பார்த்து சொல்றான், நல்ல போதகரே அப்படிங்கிறான். நல்ல போதகரே, நல்லவரேங்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, தேவனை தவிர நல்லவன் ஒருவனும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்ப்ளீட்டா குட் கிடையாது. யாரும் நல்லவன் சொல்ல. நோ ஒன் இஸ் கம்ப்ளீட்லி குட் எக்ஸப்ட் காட். கிரீக்ல போய் படிக்கும்போது அந்த மீனிங் தான் வருது. தேவனை தவிர நல்லவன் அப்படின்னா என்னன்னா, கம்ப்ளீட்டா முழுவதுமா 100% நல்லவங்க கிடையாது சரியா. அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா, நான் தெளிவா சொல்லிடுறேன். மோஸ்ட் இந்த பகுதி தான் நம்ம கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்கிற டைமுக்கு மார்த்தாளுடையும் மரியாளுடையும் 2ஐயும் பார்க்க போறோம். இப்ப மார்த்தாளுடைய நல்ல காரியங்களை பார்க்கிறோம். கிச்சன்ல போறா. யாருக்கு போறா? ஜீசஸுக்கும் போறா. இன்னொன்னு மறந்துட்டீங்களா? ஏன் மரியாதை விட்டீங்க? ஹலோ, இப்ப அவ செய்யறதுல மரியாளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஏங்க கட்டாயம் கிடைக்குங்க. இன்னொன்று கிடைக்கலனாலுமே ஜீசஸ் என்ன சொல்லியிருப்பார் கற்பனை பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, நேற்று நான் அமெரிக்கன் காலேஜோட சேட்டலைட் கேம்ப் சத்திரப்பட்டியில் நர்சிங் கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க, பசுமலையிலேருந்து ஒரு 100-150 பேர். அவங்களுக்கு பேச போயிருந்தேன். சாப்பிட உட்காந்தப்ப வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை நான் முதல்லலாம் சாப்பிட மாட்டேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சரிங்களா. அவங்களுக்கும் போடுங்க. ஸோ வி ஆல் சேட் டுகெதர், எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ கட்டாயம் ஜீசஸ் சொல்லியிருப்பாரு, என்ன எனக்கு மாத்திரம் தானே, யாருக்கு கொடு? மரியாளுக்கும் கொடு, நீயும் உக்காந்து குடி, இல்லைன்னா சாப்பிடு. அப்போ அந்த காலத்தில் அப்பம், டீ காஃபி மாதிரி அப்பம் சரியா. அப்பமோ திராட்சை ரசமோ ஏதோ குடிக்கிறதுக்கு ஏதாவது செய்யறதுக்கு பண்ணியிருப்பா. இந்த சப்பாத்தி போடுறோம்ல அதே மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பான். கட்டாயம் பண்ணியிருக்கதான் கிச்சனுக்கு போயிருப்பான். சரி ரைட். இப்போ நடந்த வேகலாம் போமா, சம்பவத்தில் போவோமா? வாங்க. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். இப்பதான் மரியாளே சீனுக்கு வாரா.
ஃபர்ஸ்ட் யாரை தான் சொல்றாரு? லூக்கா, டாக்டர் லூக்கா, சரியா? அதனால கொஞ்சம் அது பார்த்து தான் எழுதுவாரு. ஸோ இப்போதான் மரியாள் வர மார்த்தால சொல்லிட்டாரு. அவள் யாரு? மரியாளை பத்தி டிஸ்கிரிப்ஷன். இயேசுவின் பாதத்தர், இல்ல நீங்க பாசிக்க வேண்டாம், உங்க தமிழ்ல சொல்லுங்க. எங்க உக்காந்தா? ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்துருந்தா. அப்ப ஆண்டவர் எங்க உட்கார்ந்துருக்க வாய்ப்பு இருக்கு? சேர்லையோ ஏதோ ஸ்டூல்லையோ ஏதோ ஒரு பெட்லையோ உட்காந்துருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப பாதத்துலனா பாதத்துக்கு பக்கத்துல, சரியா உட்கார்ந்துருக்கிறா. என்ன கேட்டா? வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார். இப்ப சொல்லுங்க, அப்ப ஜீசஸ் உட்கார்ந்தோன்னு என்ன செஞ்சிருக்கிறாரு? வசனத்தை பேசியிருக்கிறாரு. ஆமா, பொதுவா என்ன பேசுவார் சொல்லுங்க? எங்க போனாலும் இயேசு எதை பத்தி பேசுவார்? வெரி குட். பரலோக ராஜ்யத்தை பத்தி, அன்பை பத்தி பேசுவாரு. ஆனா பரலோக ராஜ்யத்தோட பத்தி பேசுவாரு. உவமைகள் சொல்லுவார். நிறைய தம்பி கதைலாம் சொல்லுவார், சரியா? கதையின் மூலமா நல்ல கருத்து சொல்லுவார். டெஃபினட்டா ஏதாவது உவமையோ ஏதாவது கருத்தோ சொல்லியிருப்பார், சரிங்களா? என்ன கேட்டீங்கன்னா, நான் கெஸ் பண்றேன், அவர் கட்டாயம் அந்த கிங்டம் வேல்யூஸ் மதிப்பீடுகள், பரலோக ராஜ்யத்தோட மதிப்பீடுகள்ல தேவனை தேடுறதை பத்தி பேசியிருப்பார். நான் கெஸ் பண்றேன், அங்க போடல, ஆண்டவரை தேடுறதோட முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருப்பார், சரியா? நிறைய சொல்லியிருக்காருல்ல. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்றேனே. எப்பா, ஒரு லேண்டில் முத்து இருக்குப்பா, பேர்ல் என்ன தெரியுமில்ல, முத்து கண்டுபிடிச்சிட்டேன். அந்த நிலத்தை இப்போ நீ வாங்கணும், நீங்க வாங்கணும், என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே சொல்ற இதானே, அந்த நிலத்தை வாங்கணும். அந்த நிலம் இப்போ காஸ்ட் வந்து கொஞ்சம் காசு ஹை, என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் வித்துட்டு அந்த காசை வாங்கி எதை வாங்குவீங்க? ஏன் வாங்குறீங்க? முத்து இருக்குல்ல. அப்ப முத்துன்னு தெரிஞ்சிடுச்சா, நான் என் வாழ்க்கையில என்ன பண்றேன்? எதை வேணாலும் விட்டு கொடுக்குறேன். வேணாம்டா தூக்கிப்பட. இப்ப தெரியுதா? அப்ப கடவுளை தேடுறதுக்கு முடிங்க, நான் எதை வேணாலும், அப்படிலாம் இல்லை, நான் எதை வேணாலும் விட்டு கொடுக்கணுங்கிறத பத்தி பேசியிருப்பாருன்னு நான் கெஸ் பண்றேன். ஏன்னா அங்கே உள்ள சூழ்நிலையை வச்சு அந்த வைபை நான் கண்டுபிடிக்கிறேன். அதான் இருக்கலாம்னு கெஸ் பண்றேன். சரி, ஓகே. ஆனா ஆண்டவர் கட்டாயம் என்ன பண்றாரு? பிரசங்கலாம் பண்ணல, போதகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, இப்ப சொல்லுங்க, வீடு பெரிய வீடா? இப்ப இங்க மரியாள்கிட்ட பேசுறது மார்த்தாளுக்கு காதல உழுகுமா உழுகாதா? சும்மா கெஸ் பண்ணுங்க. கட்டாயம் விழுகுங்க. ஏங்க அந்த காலத்துல நீங்க நினைக்கிற மாதிரி. இப்ப இதோ போன வாரம் இதுக்கு போயிருந்தேன், இயேசு நம்மோடு சபைன்னு சொல்லி கோயில்பட்டிக்கு கீழே சர்ச்சு மேலே பார்த்தீங்கன்னா நீளமான இடத்த வாங்கி போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறேன், அதுவே ஒரு கிட்டத்தட்ட லைனாக இழுக்குது. வாங்க வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டு போனால் இந்த எண்டில் அந்த எண்டு போகிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ நீளமாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கடைசியில் கிச்சனு டைனிங்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, எனிவே கம் பேக். வீடு சின்ன வீடாக தான் இருந்திருக்கும். கட்டாயம் மார்த்தாளுக்கும் லேசாக கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் கிளியராக கேட்டிருக்காது. யாருக்கு நல்லா கேட்கும்? மரியாளுக்கு கேட்கும். சரி, இப்போ மரியாள் வந்து இங்கே உட்காந்துருக்கிறா, கேட்டுட்டு இருக்கா. ரைட். மரியாள் பண்ண தப்புன்னு சொல்ல மாட்டேன். மரியாள் என்ன பண்ணியிருக்கலாம்? எங்கே உட்காந்து? ஹலோ மரியாள் உட்காந்துதான் இருக்கா. எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் நடைமுறையில் பேசுங்க, எல்லாம் ஃபேமிலி தான். பண்ணியிருக்கலாம்ல. என்ன பண்ணியிருக்கலாம்? நீங்கள் மரியாளா இருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கலாம் நீங்கள் சொல்லுங்க. இல்லை, ஜீசஸ் என்ன சொல்லியிருப்பீங்க? ஜீசஸ் இப்போ ஆரம்பிக்க வேண்டாம். வெரி குட். நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் எடுத்துட்டு வரோம், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, சும்மா நம்ம கெஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பைபிளில் இல்லை, கெஸ் பண்ணுறோம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவ நேரம் எங்கே போயிட்டா? ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்துட்டா. இதில் பாசிட்டிவ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இன்னொன்று, இவர் ஆண்டவர் உட்காந்தோன்னே என்ன பண்ணியிருப்பார்னா கட்டாயம் பேசியிருப்பார். பேசணுன்னா யார் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு? சும்மா கெஸ் பண்ணுங்க. இப்போ ஜீசஸ் வந்து பேச ஆரம்பிச்சோன்னா யாரு அங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு? மரியாள் இருந்திருப்பா, மார்த்தாலும் கட்டாயம் பக்கத்தில் கேட்டிருக்கா. உட்காந்துருக்க மாட்டா, நின்றுட்டு இருப்பா. அந்த எக்ஸைட்மெண்ட் நின்றுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் இங்கே போடல. இப்போ நின்றுட்டு இருந்தவன் என்ன பண்ணுறான்? ஆளை காணுங்க. வெரி குட். கேட்டுட்டு இருந்த மார்த்தாள் என்ன பண்ணா? அங்க நிக்கல, அவரை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா? உள்ள போயிட்டா. சரியா? சரி, உள்ள போய் வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஆமா, கிச்சன் வேலை செய்யறது தப்பா? வேலை செஞ்சுட்டு வந்து உட்காந்து கேட்குறேன், தப்பு இல்லையா? ஏன் கொஞ்சம் யோசிங்க. செய்யலாம்ல? உட்காந்து வந்து கேட்குறேன், இப்போதைக்கு அவரை கவனிக்கணும்னு உள்ள போயிருக்கா. இப்போ மார்த்தாள்கிட்ட இருந்த தப்பு என்ன பாருங்க. 40வது வசனம்.
நீங்க தப்பா மாத்திரம் சொல்லணும், வாசிக்க கூடாது. நீங்களே வாசி, எனக்கு நீங்களே வாசி உங்க தமிழ்ல சொல்லுங்க. அதான் நீங்க வாசி எனக்கு சொல்லுங்க. அதான் நீங்க தமிழ்ல படிச்சுட்டு உங்க தமிழ்ல எனக்கு சொல்லுங்க. பற்பல வேலைகளில் போதும், மிகவும் வருத்தம் அடைந்து போட்டுருக்கு. இப்ப சொல்லுங்க, பற்பல வேலைன்னா என்னது? மல்டி டாஸ்க். மல்டி டாஸ்க், ஒரே வேலை இல்ல, பல வேலைகள் செய்யறது. என்ன நல்லா இருந்திருக்கும், வீட்டு அம்மாக்கெல்லாம் நல்லா தெரியும். சில நேரத்தில் நீங்களும் பண்ணுவீங்க வீட்டு வேலைலாம் செய்வீங்களா? என்ன ஆண்கள் கட்டாயம் செய்யணும், சரியா? ஆமா ரைட். ஆணும் பெண்ணும் சமம். ஆமா ரைட், கமான். அதான் என்ன வேலை, ரைட். இன்னொன்று, இப்போ மிஷின்லாம் இருக்கு, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. டப்புன்னு ஒரு பக்கம் அரைக்கலாம், ஒரு பக்கம் இதை பண்ணலாம். அப்போ அப்படி கிடையாது, சரியா? இவளே கிளாஸ் எடுத்து வைக்கிறது, கழுவுறது, அது பண்ணுறது உங்களுக்கு தெரியும். வேலை இல்லாமல் இல்லை, கிச்சனுக்கு போனால் உங்களுக்கு தெரியும், சரியா? நம்ம ஈஸியாக சாப்பிட்றோம். நான் எப்பயுமே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். பச்சையாக எல்லாம் வாங்கி போடுறேன், பட் அவள் உட்காந்து கிச்சனில் பாவம் இருந்து சமைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்டே சொல்கிறேனே, பாத்திரம் விளக்குறது, அவளுக்கு வந்து நைட் ஆனால் பாத்திரத்தை எல்லாம் சரி பண்ணி வைக்கிறதுலாம் நான் தான். அது எனக்கு என் டிபார்ட்மெண்ட், சரியா? ஸோ நைட்டு ஃபுல்லாக நான் பொறுப்பெடுத்துக்குவேன். ஏன்னா நைட்டு தான் நம்ம கொஞ்சம் ஆறாமரை வீட்டில் இருப்போம். ஸோ அதனால் நைட்டு வந்து என் டிபார்ட்மெண்ட். அதனால் காலையில் கிச்சனுக்குள்ளே வந்தான்னா பிக் அண்ட் பேனாக கிச்சன் நீட்டாக இருக்கும். குப்பை குப்பெல்லாம் கொட்டி எல்லாத்தையும் கழுவி விளசி நீட்டாக வச்சுருப்பேன், சரியா? அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். உள்ளே போனோன்னு டப்புன்னு செஞ்சிருவா, சரியா? ஸோ இவன் வந்து உள்ளே போயிருக்கிறா நிறைய. அதுவும் இப்போ சொல்லுங்கள், ஆண்களா பெண்களா மல்டி டாஸ்கில் பிரில்லியண்ட்டாக செய்கிறது? உங்களுக்கு தெரியுமா, சைக்கலாஜிக்கலாக ஆண்களை விட பெண்கள் தான் ஒரே நேரத்தில் பல வேலை. ஒரு பக்கம் என்ன ஓடும், கிரைண்டர் ஓடும், வாஷிங் மிஷின் ஓடும், பிள்ளைய கவனிப்பாங்க. கவனிச்சிங்களா? தேர் எக்ஸ்பர்ட். நம்மளாம் என்ன பண்ணோம், உங்களுக்கு கட்லி இப்படா கையனா தட்டலாம், சோத்தணும் அல்லேலூயா. பெண்கள் அதில் மல்டி டாஸ்கில், இது சைக்கலாஜிக்கலாகவே சொல்கிறாங்க எல்லாமே. மென் ஆர் நேரோ மைண்டடுங்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரே வேலை தான், ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, மல்டி டாஸ்க். அது ஆக்சுவலாக வரமா இல்லையா? சொல்லுங்க. வரங்க. இப்போ சொல்லுங்க, செய்யறது தப்பு இல்லை, ஆனால் இவள்கிட்ட இருந்த தப்பு என்ன? ஏங்க முதல்ல ஆரம்பிச்சது குறை சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஆரம்பிச்சது? she got upset ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. she got upset, she got worried, she got troubled. இப்ப நிறைய வேலை செஞ்சோம்னா நம்ம பிளான் பண்ணி செய்வோம்ல, என்ன வரக்கூடாது? வருத்தம் வரக்கூடாது, கஷ்டம். நானே எல்லாத்தையும் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கண் இல்லையா? யோ என்னையா பண்ற வீட்டுல? உண்மையை சொல்லுங்க, சொல்லிருக்கோமா இல்லையா? சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஏங்க இதெல்லாம் குவைட் நேச்சுரலுங்க, சாதாரணங்க. எல்லா வேலையும் நம்ம செய்யும்போது எப்படி இருக்கும்? வீட்டில் உட்காந்து மொபைலை நோண்டிட்டு இருக்காரு, டிவியை பார்த்துட்டு இருக்கிறார், கேன்னு சிரிக்கிறாரு. இங்கே நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். வருமா வராத கோவம்? உண்மையாக சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, மார்த்தாளுக்கு ஏன் கோவம் வந்துச்சு? உங்க லாங்குவேஜ் சொல்லுங்க. ஏண்டி நான் இங்க உட்காந்து அந்த வேலை இந்த வேலை எடுபடி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ ரொம்ப கூலா, நம்ம தமிழ்ல சொல்லுங்க, ரொம்ப தென்னாவட்டா என்ன பண்ற? அது உட்கார்ந்து இருக்க, நிக்க கூட இல்ல, ரொம்ப கூலா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வேலை செய்யாம உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கியா? இப்ப சொல்லுங்க, இவரோட அட்டென்ஷன் எங்க போனுச்சு? மார்த்தாளுடைய அட்டென்ஷன் யார் மேல போச்சு? யார் மேல போயிருக்கணும்? வேற. நான் செய்யற வேலைய நான் செய்யறேன். யாருக்காக செய்யறேன்? அல்லேலூயா. நான் மரியாளுக்காக செய்யல, என் வருத்தத்துக்காக செய்யல. நான் ஏன் செய்யறேன்? I am doing it for Jesus. நான் ஆண்டவருக்காக செய்யறேன். பவுல் எழுதுறாரு, மனுஷனுக்குன்னு பார்வைக்காக ஊழியம் செய்யாதீங்க. போட்டி வரும், பொறாமை வரும், கோபம் வரும், கம்பேர் பண்ணும். வேணாம். மனுஷனுக்கு பிரியமா செய்யாதீங்க, தேவனுக்கு பிரியமா கபடற்ற மனதோட உண்மையா ஊழியம் செய்யும். இவள்கிட்ட இருந்த பிரச்சனை என்னன்னா, என்னதான் மல்டி டாஸ்க் பண்ணாலும் டாஸ்க் ஓரியன்டா இருந்து ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருக்காக நான் இதை செய்யறேன். அவர் செஞ்சு கொடுத்தா என்ன பண்ணுவாரு? அவர் இதனால ரெஃப்ரெஷ் ஆவாரு, சந்தோஷமாவாரு, அவருக்கு நன்மை கிடைக்குங்கிற மோட்டிவ் எனக்கு இருந்துச்சுன்னா முடிங்க. I don't think about Mary. நான் ஏன் மரியாதை பத்தி யோசிக்கிறேன்? When my motive is clear and confirmed. என்னுடைய மோட்டிவ்னா என்னது? என்னுடைய நோக்கம், உண்மையா சொல்லிட்டான், நான் ஊழியம் பண்றது ஆண்டவருக்காக பண்றேன். என்ன கூப்பிடுறவங்களுக்காக பண்ணல, உட்கார்ந்துருக்க உங்களுக்கு நான் பண்ணல. ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் சொல்றேன். தட்ஸ் ஆல், ஓவர். அப்படி பண்ணா எனக்கு போட்டி வராது, பொறாமை வராது, டென்ஷன் வராது, பிபி வராது. ஊழியம் செஞ்சுட்டு சொல்லுவாங்க அப்போஸ்தலர்லாம்,
அற்ப பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டியது மாத்திரம் செய்கிறேன். செஞ்சோம். புரியுதாங்க? உங்களுக்கு எல்லாரும் ஒரு நல்ல பாடம் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஆண்டவர் கையில் எந்த பணியை கொடுத்துருந்தாலும், ஊழியமோ வீட்டு வேலையோ பேங்கோ சரியா ஸ்கூலோ காலேஜோ, கொடுத்துருக்கிற வேலையை யாருக்காக செய்கிறீங்க? இயேசுவுக்காக. ஹலோ, ஸ்கூலில் வேலை செய்கிறதுனால அது உலகத்தான் கிடையாது. நல்லா கவனிங்க. உங்களை ஆண்டவர் உப்பா ஒளியை அங்கே வச்சிருக்கிறாரு. அதுவும் என்ன கேட்டால் ஊழியம் தான். அது ஹிந்து ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹிந்து காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, வேற பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல. Wherever God has planted you, placed you, God has placed you as a witness. சாட்சியா வச்சிருக்கிறாரு. ஆமா, அதுவும் என்ன கேட்டா ஊழியம் தான். ஏன் அங்க இவர் போக முடியாது? இவரால் பேங்க்ல போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது. யூ காட் த பாயிண்ட். ஆண்டவர் எங்க எப்படி வச்சிருக்கிறாரோ அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். முடிஞ்சு போச்சு. மார்த்தாள், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? உனக்கு கிச்சன் மினிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்டா? கமான், அதை கான்சென்ட்ரேட் பண்ணு. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டோன்ட் போக் யுவர் நோஸ். உன் மூக்க நுழைக்காத. யார் மேல? இங்க மரியாள் மேல மூக்க நுழைக்காத. இன்னைக்கு சொல்லுங்க, ஏன் டிப்ரெஷன் வருது, ஆங்ஸைட்டி வருது? தமிழ்ல சொல்லுங்கப்பா. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. ஆமா, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, கிரீஃப், கவலை, வருத்தம், பாரம் ஏன் வருது? எக்ஸாக்ட்லி. அங்க அடிக்கிறாங்க பாருங்க. அடுத்தவங்கள யோசிக்கிறீங்க. ஹலோ, இன்னொன்னு, நானே, எனக்கு, நான் மாத்திரம் கம்பேர் பண்றது இல்லைங்க. மார்த்தாள்கிட்ட காணப்பட்ட சின்ன குறை தான் அது என்னவா மாறிச்சு தெரியுமா? ஏங்க பாவங்க, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உள்ள பிரச்சனையில இப்ப மார்த்தாள் யாரை இழுக்கிறா சொல்லுங்க? ஹலோ, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உள்ள பிரச்சனையில யாரை இழுக்கிறா? இதுதான் பிரச்சனை. ஏங்க அந்த மனுஷன் பாவங்க, அவர் ஓமையை சொல்லிக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு. அவரை இப்ப மார்த்தாள் நோன்றா. நான் தமிழ்ல சொல்றேன், கோச்சிக்காது. என்ன கொஞ்சம் கூட கவலை இல்ல? நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. யூ காட் தி பாயிண்ட். அந்த கேள்வி வாசிங்களா? அந்த கேள்வி வாசிங்களா? அந்த கேள்வி வாசிங்கன்னா தெரியும். ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? சரி, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். போடு. இப்ப இதுல என்ன கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க பாப்பா? யார் சொல்றீங்க? ஆண்டவர் இயேசு அவர் இல்ல, அதெல்லாம் அங்க போட்டிருக்கு. இதுல நீங்க டெடியூஸ் பண்ணது, கண்டுபிடிச்சது என்னது? இதை என்ன பண்ணிருக்கலாம்? மார்த்தாள் என்ன செஞ்சிருக்கலாம்? யாருக்கிட்ட பேசியிருக்கலாம்? மரியாள்கிட்ட சொல்லிருக்கலாம். ஒன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிருந்திருக்கலாம். வேற ஆப்ஷன் இல்ல. மரியாள்கிட்ட கொஞ்சம் வந்து முடிஞ்சு போச்சு. ஏங்க டீல் பண்ற நபர்கிட்ட நேரா டீல் பண்ணுங்க. எங்க மூக்க நுழைச்சு மூணாவது ஆள் மூலமா போறீங்க? தட்ஸ் பேட். இங்க பாருங்க, யாரையாவது குறித்து கேள்விப்பட்டீங்கன்னா நேரம் என்ன பண்ணுங்க? சிஸ்டர், உங்களை பத்தி நான் அப்படி கேள்விப்பட்டேன், தெரியல சிஸ்டர், எனக்கு உண்மையா என்னன்னு தெரியல, கேள்விப்பட்டேன், ஜெபம் பண்றேன் சிஸ்டர். உங்களுக்கு தெரியுமா அந்த சிஸ்டரை பத்தி? எதுக்குங்கிறேன். ஏங்க ஒன்றும் இல்லைம்மா, வெரி சிம்பிள்மா. மேரி, நான் சொல்றேன் சும்மா ஸ்கிட்டு மாதிரி. மேரி கஷ்டமா இருக்குடா, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? நேரா பேசிருக்கலாம்ல. என்னமோ மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் சண்டையாம், பஞ்சாயத்தான், பேசுறது இல்லையா தெரியல. பாஸ்டர் சொல்றாங்க ஒரு பழமொழி, 2 women cannot stay under one roof. தமிழ்ல சொல்லுங்க, 2 பெண்கள் ஒரு கூரையின் கீழே ஒன்னா இருக்க முடியாதான். அதுலயும் ஸ்பெஷலா யாரு? மாமியார் மருமக. அவுட்டு. நான் சொல்றது உண்மையா இல்லையாங்க? ஏங்க 2 பெண்கள்ங்க, மார்த்தாள் மரியாள், அழகா விட்டு கொடுத்து போயிருந்திருக்கலாம். இல்லைன்னா மரியாள் என்ன சொல்லியிருக்கலாம் சொல்லுங்க? மார்த்தாள சொல்றீங்க, மரியாள் என்ன பண்ணிருக்கலாம்? மார்த்தா ஏமா கஷ்டப்படுற, அப்படியே விட்டுட்டு வா. நல்ல அருமையா என்ன பண்றாரு ஜீசஸ்? போதகம் பண்றாரு. நான் மாத்திரம் தான் கேட்டுட்டு இருக்கேன், நீயும் கேட்டீங்கன்னா உனக்கு உண்மையை சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட வசனத்தை பேசினா மற்றவங்கள்ட்ட சொல்லுவீங்களா இல்லையா? சரி, இன்னைக்கு பேசினாருங்க என்கிட்ட, நேற்று பேசினார் ஆண்டவர் என்கிட்ட. சங்கீதம் ஒன்று தான், எப்பயும் படித்தது தான். ஆனால் ஒரு வார்த்தை ஆவியானவர் அப்படியே அங்கே நிப்பாட்டினார் என்ன. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா ஸ்டாப் பண்ணிட்டார். அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிட்டார். இங்கிலீஷில் அதெல்லாம் போகவே இல்லை. டிலைட் இன் காட்ஸ் வேர்டு அப்படியே நிப்பாட்டினார் ஆண்டவர். அப்படியே யோசிச்சு பார்த்தேன், உண்மையிலுமே ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே இவ்வளவு டிலைட் எனக்கு இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தேன். ஜெபம் பண்ணேன், யார்ட்டையாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நேற்று நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன் அதை பற்றி. மரியாள் நல்லா கேட்டிருந்தான்னா என்ன பண்ணியிருப்பா? மார்த்தால, இங்க வாடி, கொஞ்சம் சீக்கிரம் வா, செமையா இருக்குடி, கேட்டா எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு, இதெல்லாம் நீ கேட்குறதுக்கு வாய்ப்பு
இல்லை அது முக்கியம் இல்லை, விட்டுட்டு வாப்பா. கூப்பிட்டுருக்கலாமா? கூப்பிடக்கூடாது. கூப்பிடலையே. இங்கே பாருங்க, நல்ல கவனிங்க. அழகாக உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினார்னா மற்றவங்கள்ட்ட அதை ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. இப்போ பாருங்க, மார்த்தாள் பற்பல வேலைக்கு செய்யறதுல வருத்தம் அடைந்து மரியாள்கிட்ட பேசாம, கமான், யார்கிட்ட பேசுறா? இயேசுகிட்ட பேசல, கொஸ்டின் பண்றா. டோன்ட் யூ கேர், இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டிருக்கு. டோன்ட் யூ கேர், தமிழ்ல சொன்ன கொஞ்சம் கூட உங்களுக்கு வேற வார்த்தை, வேற வார்த்தை, கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கம் இல்லை. உங்க மனசு என்ன கல்லா? உண்மையை சொல்லுங்க. டென்ஷன் ஆகும்போது உங்க வாயில வர பேச்சு எப்படி இருக்கும்? கமான், ஜென்ஸை விட அதிகமா டென்ஷன் ஆகுறது யாரு? ஏன்னு சொல்லுங்க. வெரி குட். நம்ம டென்ஷன் ஆகும், ஆனா அந்த அளவுக்கு ஆக மாட்டோம். இன்னொன்னு, கணவன்கள்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, தயவுசெய்து மனைவிகள் கோபத்தில் பேசும்போது அதை வச்சு உங்க மனைவியோட குணத்தை எடை போடாதீங்க ப்ளீஸ். பிசாசு பிரிவினையை கொண்டு வருவோம். அவங்க ஏன் அப்படி பேசுறாங்கன்னு தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஏன்னா இமோஷன்ஸ்ல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பயங்கர இதா இருப்பாங்க, கொதிச்சிருப்பாங்க. அந்த கொதிச்சு வாயில வர வார்த்தை எப்படி வரும்? கமான், அப்படியே அன்பா பாசமா வரும். வரும் பாரு, இது சர்ச்சு, அதனால பேசக்கூடாது. சில வார்த்தையெல்லாம் வரும் பாருங்க. அப்பதான் புருஷன் யோசிப்பான், ஏன் ஒய்ஃப் இந்த பேச்சு, என்னடி பேசுற, தெரிஞ்சுதான் பேசுறியா? சிரிக்கிறதான் பார்த்தா பேசியிருப்பாங்க போல. உன்னல்ல நான் அடிக்கடி சொல்லுவேன், தண்ணியை சூடு பண்ணலாம், அநியாயத்துக்கு சூடு பண்ணா பபிள் தான் அடிக்கும், கொப்பளிக்கும். கிட்டக்க போனா உங்க மேலையும் கொப்பளிக்கும். இப்ப யார் மேல கொப்பளிச்சு அடிக்குது? ஜீசஸ் மேல. கொதிக்கிறா, டப் 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 வெடிக்கும். பாத்தீங்களா? இன்னைக்கு போய் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டவ்ல தண்ணியை வச்சுட்டு ஆஃப் பண்ணாதீங்க, டிப்பு டிப்பு டிப்புன்னு வெடிக்கும். பக்கத்துல போங்க, என்ன ஆகும்? உங்க மேல படும், சுடும், சுள்ளுன்னு சுடும். இப்ப யாருக்கு சுடுது? ஜீசஸுக்கு. பாவங்க மனுஷன், நல்ல ஊழியம் பண்ணி உமையெல்லாம் சொல்லி பரலோகராஜ்யத்தை பற்றி சொல்லிட்டு போனா அவரை நோண்டி, என்ன உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, நீ பாட்டுக்கு ரொம்ப கூலாக உட்காந்து பேசிட்டு இருக்க, அவள் கேட்டு உட்காந்தாங்க, நீங்கள் 2 பேரும் என்ன என்ன அப்போ நான் என்ன? ஆஹா ஆஹா, வெரி குட். இன்னும் நிறைய வார்த்தை இருக்குண்ணே, எல்லாம் கேட்டிருப்பீங்க. நீ பாட்டுக்கு போயிடுற, வண்டி எடுத்துட்டு வேலைக்கு போயிடுற. நீ ஒரு நாள் வீட்டில் உங்க ஒய்ஃபு சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஏங்க இப்படி பார்க்குறீங்க? எனக்கு சொல்லியிருக்காங்க. டென்ஷனில் ஒரு தடவை என்ன தெரியுமா சொன்னா, நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? எதை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்? ஊழியத்தை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். நீ ஊழியத்தை கல்யாணம் பண்ணணும், என்ன கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. நான் பல இடங்களுக்கு போகிறேன்ல, நான் பல இடங்களுக்கு போகிறதுக்காக ஜெபம் பண்ணுறா, விருப்பம் இருக்குது, எல்லாம் ஓகே. பட் ஏன் அப்படி கேட்டா, அந்த 2 நாளில் பையனுக்கு வாயில் போகுது, பின்னாடி போகுது. 2 நாள் எந்த உதவியும் இல்லை, கஷ்டப்பட்டா. அதோடைய ப்ரெஷர்ல தான் என்ன பண்றான், நான் வீட்டுக்கு வந்தோன்னே. புரியுதுங்களா? நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு 1/2 மணி நேரம் புரிஞ்சுருக்கு. என்னடே ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சேன்னு சொன்ன, இப்போ இப்படி பேசிட்டு இருக்கேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. பட் லேட்டர் தான், ஏன்னா எந்த அனுபவமே பழக்கத்தில் தான் வரும். அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி இல்லை இல்லை இல்லை. இப்போ மார்த்தாளுடைய ப்ரெஷரை புரிஞ்சுக்கிட்டோம்னா, மார்த்தாளுக்கு கொஞ்சம் நம்ம இறக்க குணம் பாராட்டுவோம். சரியா? ஆமாம், உண்மைதான். ஆனால் என்ன பண்ணிட்டா, ஆண்டவரையே கேள்வி கேட்டு அவரையும் உள்ள இழுத்துக்கிட்டா. சரியா? இழுத்தோடனே இப்போ ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் பார்க்கலாமா? இதை பார்த்து நம்ம பார்க்கலாம், இன்னொரு சம்பவம் வேண்டாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரைட். இப்போ ஆண்டவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக. யாருக்கு பிரதியுத்தரமாக? மார்த்தாளுக்கு. மார்த்தாளே மார்த்தாளே. இருங்க, ஸ்டாப் பண்ணுங்க. எத்தனை தடவை? ஏன் 2 தடவை கூப்பிட்டாருன்னா முக்கியத்துவம்னு அர்த்தம் வேற. இப்போ ஒருத்தவங்க பயங்கர டென்ஷனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, கத்துறாங்க. சரியா? பீக்கில் வாய்ஸோட உயரத்தில் கத்துறாங்க. பக்கத்தில் வீடு இருக்காங்க, சத்தம் பேச அமைதியா, ஆனாலும் கேட்கல, சத்தம் சும்மா பின்னி பெடல் எடுக்குது. என்ன பண்ணுவீங்க? அவங்கள பார்த்து என்ன சொல்லுவீங்க? அமைதியா இருங்க. எத்தனை தடவை சொல்லுவீங்க? 2 தடவை இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சத்தம் சத்தம் ப்ளீஸ் ப்ளீஸ் தயவுசு ப்ளீஸ் ப்ளீஸ் தயவுசு கதவை போய் சாத்து கொஞ்சம் அமைதி. அதான் இங்கே. சரி, பை இப்போ கத்திக்கிட்டு எங்கே வந்துட்டா? அங்கே போடல, அங்கங்கே தேடுறீங்க. இப்படி கத்திக்கிட்டு எங்க வந்துட்டா? ஜீசஸ்ட வந்துட்டா. இப்ப எங்க இல்ல? கிச்சன்ல இல்ல, வேலையை விட்டுட்டா. எந்த நோக்கத்துக்காக போனாலும் அந்த நோக்கத்தை கம்ப்ளீட். உண்மையை சொல்லிட்டான், கோபம் வந்துச்சுன்னா நம்ம யாரு? நமக்கு அபிஷேகம் இருக்கிறது அவ்வளவு பாவம். மனுஷன் மாங்குன்னு பிரசங்கம் பண்ணிருப்பாரு. எல்லாம் அந்த 1 நிமிஷத்துல கமான் எல்லாம் மறந்துடும், கம்ப்ளீட்டா மறந்துடும்.
உண்மையா இல்லையா? உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுது. உண்மைதான். எதுக்கு நம்ம போய் சொல்லிட்டு உண்மை வந்துட்டா ஜீசஸ் வந்துட்டா. ஜீசஸ் அவளை பார்த்து பாப்பா மார்த்தா இப்படி தான் சொல்லிப்பார். ஏங்க 2 தடவை இல்லை, இங்கே எழுதியிருக்கிறது மார்த்தாலே மார்த்தாலே. இன்னொன்று இயேசு 7 வார்த்தைலாம் சொல்லலை, சிலுவையில் நிறைய வார்த்தை சொன்னார். அதை சும்மா அப்படி நமக்காக. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக மார்த்தாலே மார்த்தாலேன்னு 2 தடவை சொல்லியிருக்க மாட்டாரே, நிறைய தடவை சொல்லியிருப்பார். ஆனால் இது எழுதும்போது மார்த்தாலே 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 மார்த்தாலேன்னு எழுத முடியாதுல்ல. எத்தனை தடவை சொன்னார்னு? மார்த்தாலே என்று அவள் 8 முறை கூப்பிட்டாள், அப்படி எழுத முடியும். அதனால எழுத்தாளர் என்ன பண்ணார்? 2ஓட நிப்பாட்டிட்டார். மார்த்தாலே மார்த்தாலே நிப்பாட்டிட்டார். கட்டாயம் முதல்ல எதை கண்ட்ரோல் பண்றாரு? கோபத்தை. ஆண்கள் நல்லா கவனிங்க. ஒரு நாள் ஒரு குடும்ப கூடுகை வைங்க, பேசுவோம். கணவன் மனைவிலாம் கூப்பிடுங்க, நல்லா கவனிங்க. பெண்களும் ஆண்களும் சரி. ஒருத்தவங்க கோபமாக இருந்தாங்கன்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? எரியில கொரியில எண்ணெய் ஊற்றணுமா? இன்னும் நம்மளுங்க நீ கத்துறியா நான் கத்துட்டேன், ஏய் நானும் கத்துறேன், நீ கத்த நான் கத்த, 2 பேர் சேர்ந்து கத்த, அவ்வளோதான். ஒருத்தர் கத்தும் போது மற்றவங்க என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். இன்னொன்று, அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த வண்டி எடுத்துட்டு வெளியே போடுறது தப்புங்க, போகாதீங்க. கார் எடுத்துட்டு வெளியே போடுறது, நீ கத்திட்டு கட்டுறீ நான் வெளியே போகிறேன், போகக்கூடாது. இல்லை தப்புங்க. வீட்டுக்குள்ள இருந்து மேனேஜ் பண்ணும். புருஷன்லாம் சொல்லி வைங்க, எங்க ஓடுறேன் கதவை சாத்திடுங்க, சாவியை வண்டி சாவி எடுத்து ஓரமாக வச்சிருங்க, மறைச்சி வச்சிருங்க, ஓடக்கூடாது. சில ஆள் தப்பிச்சுட்டா நிம்மதியா போய் வெளியே ஒரு காப்பியை குடிச்சிட்டு 4 பேரை பார்த்து பேசிட்டு வந்தா சரியாயிடும். இல்லை ஆங்கர் மேனேஜ்மெண்ட்னா இருந்து சமாளிக்கணும். ஒன்று, ஜீசஸ் என்ன பண்ணியிருக்கலாம்? இப்போ உள்ள ஆணா இருந்தா, இப்போ உள்ள ஆண்கள்ல ஜீசஸ் ஒரு வகனை என்ன பண்ணியிருக்கலாம்? ஐயோ தெய்வமே, நீங்க 2 பேரும் எப்படியா சண்டை போட்டு ஏதாவது ஆயிக்குங்க, என்ன விடுங்கடா சாமி, நான் மற்ற கிராமங்களுக்கும் சொல்லிருக்கலாமா இல்லையா? சொன்னாரா இல்ல உட்கார்ந்துருந்தாரா? மனுஷன் பாவங்க உட்கார்ந்துருக்காருங்க, அங்கேயே உட்கார்ந்துருக்காருங்க, நவுறலங்க. ப்ளீஸ், குடும்பத்தில் முதல்ல கோவப்பட்டா அங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. மாத்தி பேசி சண்டையை வர வச்சா பிசாசு உள்ள வந்து குடும்பத்தை கெடுப்பான். நீ பேசினா நானும் பேசுவேன், நான் பேசினா நீ பேசுவேன், நீ 2 பேசினேன்னா நான் 4 பேசுவேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் அங்கதான் போட்டிருக்கு. அதுக்கு மேல படிச்சீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. நீங்க நல்லா பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. முன்ன பின்னாடியும் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று கசப்பு, மன்னிச்சிருங்க. மன்னிக்கலைன்னா பிசாசு வருவான். கோபப்பட்டா பிசாசு உள்ள வருவான். கெட்ட வார்த்தை பேசினா பிசாசு, நல்லா கவனிங்க, இதெல்லாம் உண்மை. எபேசியர்ல போய் படிச்சு பாருங்க, எல்லாம் அங்கே போட்டிருக்கும். கோபத்தை பற்றி போட்டிருக்கோம். சூரியன் அஸ்தம் இருக்க முன்னாடியே கோபம் தனியாக கிடவுது போட்டிருக்கும். கசப்பு, மூர்க்கம், துர்க்குணம் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிட்டோம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிங்க, எல்லாம் அந்த இடத்துல போட்டிருக்கோம். அந்த இடத்துல தான் பிசாசு வருவான். ஏன்னா பிசாசு இதெல்லாம் செய்ய விட மாட்டான். மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இப்ப சொல்லுங்க, ஜீசஸ் சொன்னது உண்மையா இல்லையா? சொல்லுங்க. ஒன்று சொல்லிட்டான், கோபத்துக்கான காரணத்தை தயவு செய்து மெதுவா சொல்லுங்க. பிள்ளைங்களை அடிக்கிறீங்களா? தப்பு கிடையாது. ஆனால் அடிக்கிறதுக்கு முன்னாடி காலுக்கு கீழே அடிங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா ஏன் தெரியுமா அடிக்கிறேன், இதனால தான் அடிக்கிறேன்னு சொல்லி காரணத்தை சொல்லிட்டு அடிங்க. இல்லைன்னா அடிச்சுட்டு சொல்லுங்க, இதுக்கு தான் உன்னை நான் பனிஷ் பண்ணேன். உங்கள் கோபத்தை கொட்டாதீங்க. இப்போ ஒன்று, ஜீசஸும் கோபத்தை கொட்டியிருந்தா அப்படி இருக்கும், ஜீசஸும் கத்தியிருந்தா அப்படி இருக்கும். சும்மா கற்பனை. உங்களுக்கு தான் கத்த தெரியுமா? ஏய் மார்த்தா, என்ன உனக்கு தான் கத்த தெரியும். என்ன கேட்ட, என்னை பார்த்து என்ன கேட்ட, எனக்கு கவலை இல்லையான்னு கேட்குறியா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லி ஒரு வேளை ஜீசஸ் ரியாக்ட் பண்ணியிருந்தானே எப்படி இருந்திருக்கும்? உண்மையை சொல்லிட்டான். இன்றைக்குமே நம்ம குடும்பத்தில் நடக்கிறது இதுதான். சர்ச்சில் மாத்திரம் அழகாக வந்து உட்காந்துருக்கீங்க, ஆனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வாயில் வர பேச்சு, கோபம், வார்த்தை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் திருச்சியில், 100-150 பேர், 4 வேனை வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. சர்ச் அப்படி தான் நடக்குது. 4 வேனு அள்ளி போட்டு கொண்டு வராங்க கிராமங்கள்லேருந்து. அந்நிய பாஷை என்ன, அப்பா பட்டையை கலப்புது. பிரசங்கம் என்ன, எல்லாம் முடியுது. நான் தான் பிரசங்கம், ஆராதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னவா அந்நிய பாஷை, அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, சும்மா ஆவியில் நிறையிற. முடிஞ்சு வெளியே போய் என் காரு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். அந்த வேனில் ஏறுறதுக்கு ஓடினாங்க தெரியுமா? அப்போ அந்த இடம் போடுறதுக்கு பேசின பேச்சு, அந்த கெட்ட வார்த்தை நான் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை. உண்மையை சொல்கிறேங்க, நான் பொய் சொல்லலைங்க. அந்த லேடிஸ் பேசின கெட்ட வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அசிங்கமான வார்த்தை. சீட்டு வேணுமா,
வேனில் உட்காருது. எவடி இந்த இடத்துல இந்த சீட்டை போட்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா பாரு. ஐயோ யோ, அதுக்கு இன்னும் 4 லேடிஸ் எல்லாம் உள்ள அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைஞ்சது. இங்கே பாருங்க, சர்ச்சில் எப்படி இருக்கணும் முக்கியம் இல்லை, வீட்டில் எப்படி இருக்கும் முக்கியம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையா இருப்பான். இன்னைக்கு தான் படித்தேன் காலையில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என்கிட்ட வந்து கற்றுக்குங்க. மனுஷன் உட்காந்துருக்காருங்க அந்த கோபத்துக்கு மத்தியிலையும். ஒன்று பார்த்தீங்களா? ஆமாம், உங்கள் வீட்டில் கோபப்பட்ட அந்த ஏர் இருக்குல்ல, அதை ஃபீல் பண்ணுறீங்களா? பண்ண முடியுமா? உண்மையை சொல்லுங்கள். அன்பா மன்னிச்சா உங்கள் வீட்டில் உங்கள் ஏர் எப்படி இருக்கும்? ஏர்னா பார்க்க முடியாது, எப்படி இருக்கும்? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சர்ச்சுக்கு வரீங்க, நீட்டாக பண்ணி வச்சிருக்காரு, உள்ளே வரும்போது எப்படி இருக்கும்? சே, இதே உங்கள் வீட்டில் சண்டையை போட்டுட்டு அந்த இடத்துல இருங்க, எப்படி இருக்கும்? உங்கள் வீடு நரகம் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அங்கே நரகம் மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா மார்த்தாள் கட்டாயம் கத்திருப்பா. நரகமா இருக்கிற சூழ்நிலை யார் இருக்கிற அமைதியா? ஜீசஸ் அமைதியா இருக்கிறார். இன்னொன்னு, இதை கேட்டுட்டு யாரும் அமைதியா இருக்கா? இன்னொரு ஆளு மரியாள் வாயே திறக்கல. அது இப்ப பாத்தீங்களா, மரியாள்கிட்ட இருந்து கத்துக்கிற நல்ல பாடம். வாயே திறக்கல. மரியாள் தங்கச்சி அக்காவா? மரியாள் அக்காவா? ஆனா அங்க போடல, சகோதரின்னு போட்டிருக்கு, அவ்வளவுதான் இல்ல. சரி, எனவே சிஸ்டர்னு வச்சீங்க, என்ன பண்ணிருக்கலாம் மரியாள்? ஏண்டி இப்படி கத்துற? பேசலவா? ஏண்டி கொதிக்கிற, கத்துற? இன்னொன்னு, 3வது மனுஷன் ஏண்டி உள்ள இழுக்கிற? வாயை மூடிட்டான். பேசினாளா? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. மற்றவங்க யாராவது கோவப்படும் போது முதல்ல உங்க வாயை மூடுங்க. ஏங்க, இதெல்லாம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுங்க. யாராவது கோவப்பட்டாங்க என்ன பண்ணுங்க? முதல்ல அவங்க வாயை, அது கஷ்டம் ஐயா, தெய்வமே, அது கஷ்டம். முதல்ல உங்க வாயை மூடுங்க. என்ன அப்படி பேசுறன்னு சொல்லி அவுட், அவ்வளவுதான். பேசிக்க மனசுக்குள்ள நினைச்சுக்க, பேசிக்க. மரியாள் அமைதியா இருக்கா. ஜீசஸ் கேட்கிறார், ஏப்பா ரொம்ப கரிப்பு, தேவையானது இப்ப சொல்லுங்க, எது தேவை? வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க. உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்துல வசனத்தை கேட்டு என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அதை யார் செஞ்சா? மரியாள். இப்ப மார்த்தாள் என்ன பண்ணிருக்கலாம்? வேலையெல்லாம் விட்டுட்டு இல்லைன்னா இன்னொன்று, பை வேலையை சிம்பிள் ஆக்கலாமா? சொல்லுங்க. தடபுடல்னு பிரியாணியா, வெங்காயமா, பாயாசமா, இன்னொன்று சமையலை சிம்பிள் ஆக்கலாமா? ஏன் ஆக்க முடியாது? அழகா ஆக்கலாம். தயிர் டப்பா வாங்கி வச்சுக்கிங்க, ஒரே ஒரு ரைஸ் குக்கர் முடிஞ்சு போச்சு, ஒரு முட்டையை போட்டு முடிஞ்சிடுச்சு. இல்லை, சும்மா சொல்கிறேன். எதுக்கு தடபுடலுங்கிறீங்க? மேக் இட் ஷார்ட், அவ்வளோதான். சும்மா அதை பண்ணுறா, இதை பண்ணுறா, அப்படி பண்ணுறா, இப்படி பண்ணுறான்னா எதுக்கு தேவையில்லாம அப்படி பண்ணியிருக்கலாம். மார்த்தா டப்புன்னு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து உட்காந்துருக்கலாம். அப்போ ஜீசஸ் எதை பார்க்குறாரு? என்னதான் குடும்பத்தில் வேலை இருந்தாலும், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும், நல்லா கவனிங்க, ஜீசஸ் உதவி தான் செய்கிறா. என்னதான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும், குடும்ப வேலை இருந்தாலும் எது முக்கியம்? ஆண்டவருடைய பாதத்தில் காலையில் அமர்ந்திருந்து அவர் வார்த்தையை கேட்கணும். அதனால தான் சொல்கிறேன், காலையில் தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப் குரூப், அந்த குரூப்லாம் இருந்தால் ஒன்று அதுக்கு முன்னாடி உட்காந்து ஆண்டவர் வார்த்தையை கேட்குற பழக்கம். நம்ம சர்ச்சில் காலையில் 6 மணிக்கு இருக்கா, 6:30 இருக்கா? இல்லை, வீக்லி ட்வைஸ். என்ன டைமு? ஓகே, ஜாயின் பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. அது முடிஞ்ச பிறகு தனியாக உட்காருங்க. இல்லையா, 5:30 தானே, 5க்கு எழுந்துறீங்க, ஏஞ்சி 10 நிமிஷத்தில் மார்னிங் டியூட்டி முடிச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஆண்டவர் என்ன பேசுறது தனியாக கேளுங்க. லிசன். சரியா? அந்த பழக்கத்தை வச்சு கேட்டால் என்ன ஆகும் சொல்லுங்க? மரியாள் மாதிரி இருப்போம். என்ன பண்ண மாட்டோம்? யாராவது கோவப்பட்டா திருப்பி பேச மாட்டோம். ஏங்க இங்க நல்லா கவனிங்க, நான் பைபிள் படிக்கிறேன்ட்டு இந்த வீட்டில் காட்டு சத்த கத்துறது, கெட்ட வார்த்தை பேசுறது, சபிக்கிறது, நீங்க என்னதான் பைபிள் படிச்சாலும் இப்படிலாம் பண்ணீங்கன்னா வேஸ்ட். என்னுடைய பைபிளோட தியானம், ஜெபம், கமான், என் பேச்சை மாற்றணும், என் உறவை மாற்றணும், மற்றவங்க கோவப்படும் போது நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன்னு என்னுடைய ரியாக்ஷனை மாற்றணுங்க. ஒருத்தர் சொல்றாரு, we are not known by action, we are known by reaction. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் செயல்ல கண்டுபிடிக்க முடியாதான், பிரதி செயல்ல தான் கண்டுபிடிக்க முடியுமா? we are known by reaction, not by action. ஏமாத்திடலாம், ஆக்ஷன்ல நடிச்சு ஏமாத்திடலாம், ஆனால் நம்மளுடைய ரியாக்ஷன் நம்மளை காட்டி கொடுத்துரும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னையும் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, ஊழியத்தில் வச்சுருக்கீங்க, வேலை செய்ய வெளியே கொண்டு போகிறீங்க, பல வேலைகள் இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் இந்த வேலையில் நான் சோர்ந்து போயிடக்கூடாது, இது உமக்காக செய்கிறேங்கிற நோக்கத்தோடு உம்மை ஃபோக்கஸ் பண்ணி செய்ய ஆண்டவரே. எரிச்ச வேண்டாம், சொல்லுங்கள், கோபம் வேண்டாம், எரிச்ச வேண்டாம், யாரோடையும் நான் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடாதப்பா. சொல்கிறீங்களா? என் வாய்க்கு காவல் வையும், சொல்லுங்கள்.
என் உதடுகளின் வார்த்தைகளை வசனிப்புகளெல்லாம் ஆண்டவரே நீங்கள் காத்துறணும் சுவாமி. இது வரைக்கும் ஒருவேளை கோபத்தில் குடும்பத்திலேயோ சபையிலையோ இல்லை யாரையாவது நான் பேசி அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா நான் போய் மன்னிப்பு கேட்பேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. உங்கள் கணவன்கிட்டையோ மனைவிட்டையோ பிள்ளைகள்கிட்டையோ ஒருவேளை நீங்கள் எதிர்த்து பேசி அவங்க மனசை புண்படுத்தியிருந்தீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்பேன், சரி பண்ணுவேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். தேவையானது ஒன்று தான். தேவையானது நிறையா இருக்குது, ஆனால் தேவையானதில் முதல் லிஸ்ட்டு அவர்கிட்ட உட்காந்து ஜீசஸுடைய வசனங்களை கேட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு அந்த வசனம் உள்ளே போனுச்சுன்னா எனக்கு சாந்தத்தை கொடுக்கும், தாழ்மையை கொடுக்கும், பொறுமையை கொடுக்கும், சகிப்புத்தன்மையை கொடுக்கும். உபத்திரவத்திலையும் கஷ்டத்துலையும் பொறுமையாக இருப்பேன். அவருடைய வசனம் என்னை உருவாக்கும். அன்பின் ஆண்டவரே, இந்த சத்தியங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சபை வாழ்க்கையிலையும் ஊழிய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நாங்கள் ஞானமாய் பேச நடந்து கொள்ள ரியாக்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். தேவையான ஒன்றை உறுதியாய் பற்றி கொண்டு மற்ற காரியங்கள் அதன் மூலமாக நல்ல முறையிலே ஆண்டவரே பாதிக்கப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். ஜெபங்களை கேட்டபடியே நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய வீட்டிற்கு நீர் கடந்து சென்றபோது நடைபெற்ற சம்பவத்தை தேவ செய்தியாக கேட்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தாவே நல்ல பாசிட்டிவான காரியங்களும் உண்டு, அதே நேரம் நெகட்டிவான காரியங்களும் இருப்பதுண்டு என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் மாத்திரமே முழுமையாக நல்லவர் என்பதை இயேசுவே நீர் உரைத்த வார்த்தைகள் மூலமாகவும் அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு மனிதனுமே உம்மை போல பரிபூர்ணம் அடைவதற்கு ஏதுவாக முன்னேற வேண்டும். அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசு நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேறின எந்த சீடனும் உம்மை போல் இருப்பான் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே வாழ்கிற இறுதி நாள் வரைக்கும் கர்த்தாவே உம்மை போல பூரண நற்குணசாலிகளாக உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி வாழ பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு ஏதுவான கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீர் உணர வைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே மார்த்தாளுடைய ஜீவியத்தில் இருந்த நல்ல பாசிட்டிவான குணாதிசயம் என்ன என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விருந்தோம்பல் வீட்டிற்கு வந்தவர் இயேசுவே உம்மை வரவேற்கிறவளாக காணப்பட்டாள். ஆனால் கர்த்தாவே மரியாளுடைய ஜீவியத்தில் இருந்த பாசிட்டிவான காரியம் என்ன? அவள் இயேசுவின் மீது அட்டென்ஷன் வைக்கக்கூடியவளாக இருந்தாள். அது மரியாளுடைய ஜீவியத்தில் இருந்த பாசிட்டிவான காரியமாக இருந்தது. மார்த்தாள் இடத்தில் இருந்த ஒரு நெகட்டிவான காரியம் என்ன? அவள் வேண்டுமானால் மரியாள் இடத்தில் உதவி கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் இயேசுவினிடத்திலே போய் மரியாளை குறித்து குறை பேசுவதற்கு ஏதுவாக காணப்பட்டாள். அது மார்த்தாள் இடத்தில் காணப்பட்ட நெகட்டிவான குணாதிசயமாக காணப்பட்டது. கர்த்தாவே, என்றாலும் அப்படி ஒரு கேள்வியோடு கோபமடைந்த நிலையிலே மார்த்தாள் இயேசுவே உம்மிடத்திலே வந்த வேளையிலே நீர் எது முக்கியமானது என்பதை அறிந்து கொள்ள வைக்கக்கூடியவராக இருந்தீர். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தாவே, சில சூழ்நிலைகள் சந்திப்பதற்கேதுவாக இருக்கும்போது அந்த சூழ்நிலையிலே இயேசுவே நீர் அந்த சூழ்நிலையிலே காணப்படும் போது உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனத்தை கேட்பதுதான் முக்கியமானது, அதை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்வதுதான் முக்கியமானது என்பதை நீர் அறிவிக்கக்கூடியவராக இருந்தீர். அப்படியே கர்த்தாவே, இன்றைக்கு தேவ செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் தாங்கள் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்தது நல்லது. எவ்வளோ வேலைகள் இருக்கலாம், அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும்,
அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி வாழ வேண்டும். அதுவே நல்ல பங்காக தெரிந்து கொண்ட பாக்கியமாக காணப்படும் என்பதை கர்த்தாவே விளங்கி கொண்டவர்களாக காணப்பட செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே 6 நாட்களும் வேலை செய்கிறார்கள். அந்த 6 நாட்களும் பலவிதமான வேலைகள் தங்களுக்கு இருந்தாலும் அதன் மத்தியிலேயும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகவும் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறவர்களாக அந்த நாளை உமக்கென்றே கொடுக்கிறவர்களாக உம்முடைய பாதத்தில் வீற்றிருக்கிறவர்களாக விசேஷித்த பிரகாரமாக அந்த ஓய்வு நாளை கர்த்தாவே உமக்கு ஆராதனை செய்வதற்கும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் உடைய பாதத்தில் வீற்றிருப்பதற்கும் உடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் உம்முடைய வார்த்தைகளின்படி ஜீவிப்பதற்கும் தங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியே உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே எது முக்கியமானது என்பதை அறிந்து அதையே தாங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளிலே தெரிந்தெடுக்கக்கூடியவர்களாக காணப்பட அதன் மூலமாக உம்மிடத்திலிருந்து நல்ல சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட உம்மிடத்திலிருந்து நற்சாட்சியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட நீங்களே சரியானதை தெரிந்து கொண்டீர்கள் என்கிற கர்த்தாவே நற்சாட்சியை தேவனே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே ஆசீர்வதித்தருளும். சகல துதி கன மகிமை யாவும் மக்கே அடிக்கிறேன். செய்தி கொடுத்த அருமையான ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கிருபையிலே பெருகச் செய்தருளும், வரங்களிலே பெருகச் செய்தருளும், வல்லமையிலே பெருகச் செய்தருளும், இதனுடைய மகிமையிலே பெருகச் செய்தருளும். சவுதன் மூலமாக உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். சவுதன் மூலமாக செய்தி கேட்ட ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே மார்த்தாளை போல செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்தாவே செய்கிறவர்களாகவும் அதே நேரம் உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய முக்கியமான நேரம் என்பதை அறிந்து கொள்ளும்போது அதற்கே முக்கியத்துவம் கொடுத்து உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவித்து அபியாசப்படுத்தி நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தலும். ஆசீர்வைத்து அனுப்புகிறேன். மாலை வேளையிலே நடைபெறுகிற ராப்போஜன ஆராதனையையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடும். அது ஒரு முக்கியமான நேரம், நல்ல பங்கை தெரிந்தெடுக்கக்கூடிய நேரமாயிருக்கிறது. அந்த நேரத்தை உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக்கி கொள்ள உம்மிடத்திலிருந்தே நற்சாட்சியை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் அவை கலம்புகளையும் சிறகுகளால் போடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம் புகழேகம் சிறகுகளால் போடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.